Hi friends, welcome back to Food Master. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான பொரியல் தான் பார்க்க போறோம். அது என்ன பொரியல்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி போட்டு ஒரு சிம்பிளான செய்யற டிஷ் தாங்க இது. இது சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ். ஸோ நான் 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், 100 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பச்சை பட்டாணியை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பீன்ஸும் கேரட்டுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காயை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணிட்டோம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், 2 பச்சை மிளகாய் எடுத்து அதுவுமே பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயத்தை எடுத்து அதுவுமே வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வானலை எடுத்து வச்சு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும். அந்த எண்ணெய் கூட நம்ம என்ன பண்ணணும்னா கடுகு போடணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிய விடணும். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை வந்து நம்ம ப்ரௌன் கலராக வேக விடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி இது மூணுத்துமே போட்டு அதுவுமே ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து மூடியை போட்டு மூடிக்கலாம். இப்போ பொரியலுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ 85% வந்து காய் நல்லாவே வெந்துடுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்து போட்டு நல்லா கிண்டணும்.
ஸோ இப்போ பொருள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.